இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் தாங்க. ஒரு பாயாசம் தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா அலசிட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்படி பாத்திரத்தில் வேக வைக்கிற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குக்கரில் வேக வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பாத்திரத்தில் வேக வச்சு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வரட்டுங்க. பாசிப்பருப்பு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துக்கிறட்டுங்க. வேக வைக்கும்போது கொஞ்சமாக பொங்கி தாங்க வரும். சிம்லேயே வச்சு அடி பிடிக்காமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இருந்தாலே போதுங்க. இப்போ பருப்பு எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த கப்லேயே ஒரு கப்பில் வெல்லம் நல்லா உடைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் கல் மண் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பாகு எடுத்து ஊற்றிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் சேர்த்த உடனே ஒரு ஸ்பூன் அளவு பாதாம் பவுடர் எடுத்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடுவோம். இந்த பாதாம் பவுடர் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துக்கிறேன். பாதாம் பவுடர் சேர்த்த உடனே ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சை பாருங்கள், நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். எதுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா, இப்போ லாஸ்ட் நம்ம பால் சேர்க்க போகிறோங்க. இது வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஆறுன பின்னாடி சேர்த்தாதாங்க, இல்லாட்டி தெரிஞ்சு போயிடும். லைட்டாக ஆறிக்கிட்டு அப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கிறோங்க. பாருங்கள், பருப்பு பாயாசம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பால் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சின பாலாக எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.